فاز فوزا عظيما. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளரும் நீரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் வல்ல ஏக திருநாமத்தால் இந்த திருமண உரையை ஆரம்பம் செய்கிறோம். எல்லாம் வல்ல ஏகனால் அனுப்பப்பட்ட நபிகளான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் மீதுடைய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபாதாபியீன்கள் குறிப்பாக சமுதாயத்தில் அனைவரும் மீதும் இந்த திருமண அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிகழ்த்துமாறு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ் நல்லதார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகில் மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை வழங்கியிருக்கின்றார். இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதனைகளின் மூலமாகவும் உலகில் வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடிய, மறுமையில் வெற்றி பெறக்கூடிய, இறைவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இறைவன் அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிறார். இந்த மனிதர்களுக்கு ஏராளமான அருள்கொடைகளை இறைவன் கொடுத்திருக்கிறார். இந்த அருள்கொடைகளை எல்லாம் இறைவன் கொடுத்ததுடைய நோக்கம் மனிதன் படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காக. மனிதர்களாகி நாம் அல்லாஹ்வுடைய அருளை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் படைத்த அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, அவனை மட்டும் வணங்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் மன நிம்மதி பெறுவதற்காக, நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எப்படி இறைவனை மட்டும் வணங்க வேண்டும் என்று இறைவன் கூறினாமோ அதே இறைவன் தான் இந்த திருமணம் என்கின்ற ஒரு அழகிய உறவை அல்லாஹ் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறான். இது நாம் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு கிடையாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் மனிதர்களுடைய வாழ்க்கையில் மன நிம்மதி பெறுவதற்காக, சந்தோஷம் அடைவதற்காக, அவருடைய குடும்ப வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக அல்லாஹ் தான் இந்த திருமணம் என்கின்ற ஒரு உறவை உலக அளவில் ஏற்பாடு செய்து கொடுத்தான். அதுதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் எந்த கோலத்தில் இருந்தாலும், எந்த கொள்கையில் இருந்தாலும் திருமணம் என்கின்ற உறவு நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தேவையான இஸ்லாமிய மார்க்கத்தை கொடுத்து அந்த திருமணத்தினுடைய நோக்கத்தையும் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُم مَّوَدَّةً وَرَحْمَةً إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِقَوْمٍ يَتَفَكَّرُونَ. மனித உங்களுடைய மனைவியிலிருந்து உங்களை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். காரணம், அந்த மனைவியில் நீங்கள் மன நிம்மதி பெற்றுவதற்காக உங்களுக்கு மத்தியிலே அன்பையும் பாசத்தையும் இறைவன் ஏற்பாடு செய்து கொடுக்கிறான். இன்றைக்கு கணவன் மனைவி என்கின்ற உறவு, கணவன் மனைவியை நேசிக்கிறார், மனைவி கணவனை நேசிக்கிறார். இது ஏதோ அறிவியல் விஞ்ஞானம் போல் உண்டாக்கியது கிடையாது. ரப்பல் ஆலமீன் அந்த கணவனுடைய உள்ளத்திலேயும் அந்த மனைவியுடைய உள்ளத்திலும் இறைவன் தான் அன்பை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களே, கணவன் மனைவி என்கின்ற இந்த உறவு, இந்த பாசம் எப்படி ஏற்படுகிறது? நம்மை படைத்த ரப்பல் ஆலமீன் நமக்கு உணவளிக்கக்கூடியவன், நம்மை தாயுடைய கருவறையிலிருந்து வெளியாக்கினானே அந்த அல்லாஹ் தான் கணவன் மனைவிக்கு மத்தியில் அன்பையும் பாசத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தான். இது மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி யாருக்கு? சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு என்று ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். எனவேதான் அல்லாஹ் தஆலா கணவன் மனைவி என்பது உங்கள் லிபாஸுல் லக்கும் வ அன்தும் லிபாஸுல் லஹுன்ன, அவன் அவளுக்கு ஆடையாகும், அவள் அவனுக்கு ஆடையாகும் அல்லாஹ் தஆலா ஆக்கி கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இறைவன் ஏற்பாடு கொடுத்த அந்த திருமண உறவை இறைவன் சொல்வதை போல நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறதா என்பதை பார்த்து நாம் செய்ய வேண்டும். எனவேதான் அல்லாஹ் தஆலா திருமணம் என்ற உடனே மணமகனுக்கு சில பொறுப்புகளை அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் மனிதர்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அந்த கண்ணியப்படுத்த மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு மணமகன் திருமணம் செய்ய போகிறான் என்றால் அவருடைய கடமை என்ன தெரியுமா? வஆத்துன் நிஸா ஸதகாத்
அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாக கூறினான். அந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நபி தோழர்களும் நபி தோழிகளும் திருமணம் முடிக்கும் பொழுது கணவன் மகர் கொடுத்து முடிக்கக்கூடிய ஒரு நிலையை இஸ்லாம் கற்றுக் கொடுத்தது. எந்த அளவிற்கு என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் நான் ஒரு பெண்ணை மணமுடிக்க போகிறேன் என்ற உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், அந்த பெண்ணுக்கு கொடுக்க நீ என்ன வைத்திருக்கிறாய்? ஒரு பெண்ணை திருமணம் செய்வதாக இருந்தால் நீ அவளுக்கு கொடுக்க வேண்டுமே என்று சஹாபாக்கள் வறுமையிலே இருந்தவர்கள். ஒரு நபித்தோழர் சொன்னால், யார சொல்லலாம், நான் உடுத்திருக்க ஆடை மட்டும் தான் இருக்கிறது. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தோழரை பார்த்து கேட்டார்கள், அல் மாஹக மினல் குர்ஆன், குர்ஆன் உனக்கு நன்றாக ஓத தெரியுமா? அது மனப்பாடம் செய்திருக்கிறியா? இவ்வளவு பெரிய கேள்வி. சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் குர்ஆனை ஓதிக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், மனப்பாடம் செய்ய வேண்டும் என்ற பொறுப்பை திருமணமுடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்துகிறார்கள். குர்ஆனுடைய வசனம் எதுவுடைய உள்ளத்தில் இருக்கிறோம். ஆனா நீங்க துணியால பார்த்தா எல்லாம் இருக்கும். அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனம் இந்த உள்ளத்தில் இல்லைன்னா எந்த பலனும் கிடையாது. ஒரு மனமாவின் சபையில உட்காரும் பொழுது சுமக்கக்கூடியது திருமறை குர்ஆனுடைய சில வசனங்களையாவது சுமக்கக்கூடிய மாப்பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்து சொன்னார்கள். இந்த இறைவசனத்தை கற்றுக் கொடுப்பதன் மூலமாக திருமணம் செய்து வைக்கிறேன் என்றார்கள். இது அன்பிற்குரியவர்களே, அப்ப உலகத்திற்கு அறிவுறுத்தக்கூடிய மார்க்கம் ஒரு மணமகன் மணமகனுக்கு கொடுத்து திருமணம் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய மார்க்கம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதே போன்று திருமண நேரத்திலே வரக்கூடியவர்களுக்கு விருந்து உபகாரம் செய்யக்கூடிய பொறுப்பை மணமகனுக்கு தான் இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய செய்யத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே ஒரு மணமகன் வரக்கூடியவர்கள் சொன்னால் என்ற அளவிற்கு அவர்களுடைய விருந்து உபசரிப்பு செய்யக்கூடிய பொறுப்பு மணமகனுக்கு தான் இருக்கிறது என்று இஸ்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதே போன்று இந்த திருமணத்திற்கு நாம் வரும்பொழுது இவர்கள் புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகிறார்கள். அந்த வாழ்க்கையில வரக்கத்து தேவை, அந்த வாழ்க்கையில மன நிம்மதி தேவை, அந்த வாழ்க்கையில சந்தோஷம் தேவை என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மணமக்களுடைய ஹக்கிலே அழகான துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். பாரக் அல்லாஹ் லக வ பாரக் அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் இவர்களுக்கு அகத்திலும் புறத்திலும் அபிவிருத்தி செய்வானாக, இவர்கள் இருவரையும் நல்ல விஷயத்திலே ஒன்றிணைப்பானாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு அனுப்படையாக அனுப்பப்பட்ட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை வரையில் மஹ்ஷர் மைதானத்திலே ஷஃபாஅத்தை பெற்று தரக்கூடிய உரிமை பெற்ற அந்த நபியோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இந்த மஹப்பத், இந்த திருமண உறவிலே கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் ஒரு வரக்கத்து அபிவிருத்தி ஏனென்றால் ஒரு புதிய வாழ்க்கை நடக்கப் போகிறார்கள், அனுபவிக்கப் போகிறார்கள். இதில் வரக்கத்து அவசியம் என்பதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகில் வாழக்கூடிய உத்தமக்களாக ஈமான் கொண்டவர்கள் தன்னுடைய திருமணங்களிலே இவர்களுக்கு துஆ செய்ய வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்து அந்த பிரார்த்தனை என்ன என்பதை முதற்கொண்டு எல்லோருடைய நாவில் வரக்கூடிய வகையில் யாராலும் என்ன சொல்ல முடியாது என்று சொல்ல முடியாத அளவிற்கு அடைய சுருக்கமான வார்த்தை பாரக் அல்லாஹ் லக பாரக் அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை விட உலகத்தில் வேறொரு வார்த்தை உயர்த்தி நிறுத்த முடியாது. காரணம், அல்லாஹ்வுடைய தூதரை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். அந்த தூதர் தான் இந்த உலகில் வாழக்கூடிய மக்களுக்காக அந்த குடும்ப வாழ்க்கையில், அந்த இன்பமான வாழ்க்கையில், அவர்களை அபிவிருத்தி வரக்கூடிய வாழ்க்கையில் வரக்கத்தும் அபிவிருத்தியும் ஏற்பட வேண்டும் என்பதற்காக ரத்தின சுத்தமாக பூமிக்களை உள்ளத்தை பதிகின்ற வகையிலே அல்லாஹ்வுடைய நாவிலிருந்து சொல்லப்பட்டது. அனைத்து சஹாபாக்கள் போகிறார்கள், அனைத்து சஹாபி பெண்மணிகள் போகிறார்கள். உயர்ந்த கண்ணியமிக்க 4 இமாம்கள் ஓதிய பிரார்த்தனை என்னவென்றால் பாரக் அல்லாஹ் லக வ பாரக் அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்பட்ட அந்த பிரார்த்தனையோடு திருமணங்கள் முடிக்கக்கூடிய நசீப் இந்த உலக மக்களுக்கு எல்லோருக்கு வர வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை சொன்னானோ, அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்களோ அப்படிப்பட்ட பிரார்த்தனையை இந்த மணமக்களுடைய அக்கிலே துஆ செய்யக்கூடிய